ஒரு அடர்ந்த ஆலமரத்தில் நூற்றுக்கணக்கான சிட்டுக்குருவிகள் வசித்து வந்தன. மார்கழி மாதத்தின் கடைசி நாள் என்பதால் காடே குளிரில் நனைந்து கொண்டிருந்தது. அந்த மரத்தின் தலைவரான கழுகு அனைத்து குருவிகளையும் அழைத்தார். நண்பர்களே, நாளை நமக்கு புத்தாண்டு. இந்த வருடம் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய விஷயத்தை செய்ய வேண்டும் என்றது கழுகு. வழக்கமாக புத்தாண்டு அன்று குருவிகள் தானியங்களை தேடிச் சென்று வயிறு நிறைய சாப்பிட்டுவிட்டு தூங்கும். ஆனால் இந்த முறை இளம் குருவியான சிட்டி ஒரு யோசனை சொன்னது. கழுகாரே, நாம் எப்போதும் நமக்காகலே வாழ்கிறோம். இந்த புத்தாண்டில் நம் காட்டில் உணவின்றி தவிக்கும் மற்ற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஏன் உதவக்கூடாது என்று கேட்டது சிட்டி. ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை சூரியன் மெல்ல எட்டிப் பார்த்தது. ஆலமரம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பூக்களால் ஜொலித்தது. குருவிகள் சேகரித்த பழங்களும் தானியங்களும் ஒரு பெரிய இலையில் வைக்கப்பட்டிருந்தன. மெல்ல மெல்ல விருந்தினர்கள் வரத் தொடங்கினர். எல்லோருக்கும் குருவிகள் அன்போடு உணவை பகிர்ந்தளித்தன. அன்று அந்த ஆலமரம் முழுவதும் மகிழ்ச்சி கீதங்கள் ஒலித்தன. மாலையில் சூரியன் மறையும்போது பெரியவர் சொன்னார், இன்றுதான் உண்மையான புத்தாண்டு. நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பதை விட பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து மகிழ்வதில்தான் உண்மையான கொண்டாட்டம் இருக்கிறது. அன்று முதல் ஒவ்வொரு வருடமும் குருவிகள் இந்த பகிர்வு திருவிழாவையே தங்கள் புத்தாண்டாக கொண்டாடின. கதையின் நீதி: தன் மகிழ்ச்சியை விட பிறருடைய துன்பத்தை போக்கி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதிலேயே உண்மையான மகிழ்ச்சியும் வாழ்வின் அர்த்தமும் அடங்கியுள்ளது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஒரு கழுகுவின் கதை. ஒரு கழுகு குஞ்சு தவறுதலாக ஒரு கோழிப் பண்ணையில் பிறந்து தன்னை சுற்றியுள்ள கோழிகளைப் போலவே வாழ்ந்து வந்தது. தான் வானில் உயரமாக பறக்கப் பிறந்தவன் என்பது தெரியாமல் அது கோழிகளைப் போல தரையில் கொத்தித் திரிந்தது. பறக்கும் முயற்சியை கூட செய்யாமல் சாதாரணமான வாழ்க்கைதான் தனக்கு உரியது என்று நம்பியது. ஒரு நாள் வானத்தில் கம்பீரமாக பறந்த ஒரு கழுகை கண்டபோது இந்த கழுகு குஞ்சு தனக்குள் இருக்கும் சக்தியையும் பறக்கும் ஆசையையும் உணர்ந்தது. அது முதன்முறையாக தன் முழு பலத்தையும் திரட்டி உயரமாக பறக்க முயற்சி செய்தது. பறக்கும்போதுதான் அது தான் ஒரு கோழி அல்ல, வானத்தின் ராஜா என்பதையும் உயர பறப்பதே தன் உண்மையான அடையாளம் என்பதையும் புரிந்து கொண்டு கோழி கூட்டத்தை விட்டு சுதந்திரமாக பிரிந்து சென்றது. நீதி: உங்கள் உண்மையான திறனையும் சக்தியையும் நம்புங்கள். நீங்கள் யார் என்பதை உணர்ந்தால் உங்களால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை.